ஆம்படையா போனதுக்கு அப்புறம் மனசை அலப்பாய விடாம ராமநாமத்தை ஜெபிச்சபடி இருந்ததுனால தான் அந்த பாட்டியால அந்த ஊர் பிரமுகரோட பையனோட வியாதியை சுஸ்தப்படுத்தவும் அந்த ஊர் மக்களோட மதிப்பையும் அன்பையும் பெற முடிஞ்சுது. நீயும் தொடர்ந்து ராமநாமத்தை ஜெபம் பண்ணிட்டே இரு. இது எதுக்கு சொல்றேன்னா, இன்னைக்கு சமுதாயத்தில் விதவைகளோட பங்கு மற்றும் நிலையில ஒரு பெரிய மாற்றம் ஏற்படலை. அவ பல கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு ஒதுக்கப்பட்டவாளை தான் நடத்தப்படுறா. விதவையா இருக்கிறது கஷ்டமானது தான். அந்த நிலையில் இருக்கிற பெண்களுக்கு சமுதாயம் நல்ல மதிப்பு தரணும், நல்ல விதத்தில் நடத்தணும். அதுதான் அவளோட தூய்மைக்கும் தியாகத்துக்கும் பெருமை சேர்க்கும். பாரம்பரியமா விதவை பெண்களுக்கு பல கட்டுப்பாடுகள் இருந்தாலும் அதை சமுதாய வழிமுறை அப்படின்னு மதிக்கணும். விதவைங்கிற நிலை ஒரு தண்டனை இல்லை, அது தர்மத்தோட ஒரு பகுதி. அது ஒரு தனிப்பட்ட தர்ம வாழ்க்கை, அவளோட அடுத்த கட்ட புனித வாழ்க்கை. அதில் நிறைஞ்சிருக்கிறது தியாகம்தான். அதுதான் அவளோட வாழ்க்கையை இன்னும் புனிதமாக்குறது. மற்றவாளை விட இவ உயர்ந்தவா. சமுதாயத்தில் அதிகமாக மதிக்கப்பட வேண்டிய பெண்கள் இவா தான். தன்னோட வாழ்நாளில் இவ மேற்கொள்கிற தியானம் தர்மத்தை உயர்த்தும். இந்த சமுதாயமும் இவாளை மதித்து சிறப்போடு நடத்தணும். கவலைப்படாமல் க்ஷேமமாக போயிட்டு வா.